பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பீஸை வச்சு நல்ல பக்கமாக தான் வெளிப்பக்கம் வச்சு அடிச்சு உள்ள திருப்பிட்டோமாடா. இப்போ வந்து என்ன பண்ணுறோம்னா இந்த பீஸை இப்படியே விரிச்சுக்கணும். இதுவும் வெளி கிளாத்து, இது மெயின் கிளாத்து, இது மெயின் துணி. அதாவது ரெண்டுமே வந்து இப்போ நல்ல பக்கமாக இருக்குது. இப்போ அடுத்த ரெண்டாவது பீஸ் பாக்கெட் பீஸ் எப்படி வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா அந்த பீஸ் எங்கடாமா, அதாவது வெளிப்பக்கம்டா ஃபேண்ட்டுடைய ரைட் சைடில் வெளிப்பக்கத்தை வந்து பாக்கெட் வச்சு அடிச்சு திருப்பிட்டோம். இப்போ இன்னொரு கிளாத் உள்ளே கொடுக்கணும். இதுக்கு எப்படி கொடுக்கணும்னா இங்கே பாருங்கள், ரெண்டையும் ஒரே மாதிரி நம்ம திருப்பிட்டோமா. இப்போ இதுக்கு ஆப்போசிட்டாக இந்த கலர் கொடுக்கும். இது கெட்ட பக்கம், இது கெட்ட பக்கம். புரியுதாடாமா? எடுத்து பிடிங்க, அங்கே பிடிமா. இந்த மாதிரி கொடுக்கணும். இந்த பக்கம் நல்ல பக்கமாக இருக்கணும், இந்த பக்கமும் நல்ல பக்கமாக இருக்கணும். அதாவது ரைட் சைடு, இதுக்குள்ளே வந்து ராங் சைடு அப்படி இருக்கிற மாதிரி தான் நீங்கள் இந்த பீஸை வைக்கணும். சரியாடா? வச்சுட்டு இதை எப்படி அடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கள், மேலே இருந்து 1/2 இன்ச்சிலே வந்து இங்கே வந்து ஊசி குத்தி இந்த இடத்துல வந்து இங்கே வந்து ஊசி குத்தி போகணும். இங்கே வந்து ஒட்டி தைக்கக்கூடாது. இந்த இடத்த ஒட்டி தைக்காமல் ஒரு 1/2 இன்ச்சு கேப் விட்டுருங்க. இந்த இடத்துல என்ன செய்யணும்னா ஒரு 1/2 இன்ச்சு கேப் விட்டுருங்க. அடிங்க பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த சைடு இப்படி ஓப்பனாக தான் இருக்கும். நம்ம வந்து இங்கே பாருங்கள் உள்ள ராங் சைடு. இப்போ வந்து நம்ம நல்ல பக்கத்தில் வச்சு அடிச்சுட்டு இருக்கிறோம் 1/2 இன்ச்சில். இப்போ பாருங்கள் அடிச்சிட்டோமா. இது வந்து மேலே நம்ம எலாஸ்டிக் இருக்கிற பக்கம் தான் இது. நல்லா பாருங்கள், இது நம்ம எலாஸ்டிக் இருக்கிற பக்கம் ஓப்பனாக தான் இருக்குது. இந்த சைடு வந்து நமக்கு ஆப்போசிட் சைடில் வந்து நம்ம 1/2 இன்ச்சில் ஒரே மாதிரி அடித்து கொண்டாந்துட்டோம். இங்கே வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு முன்னாடி நிறுத்திட்டோமா. இப்போ இந்த கிளாத்தை எப்படி திருப்புறாங்க பாருங்களே. திருப்பிடா பாக்கெட் எப்படி திருப்புவோம். இப்போ மெயினாக இருக்கிற நல்ல கிளாத்து உள்ளே போயிடும். இப்போ ராங் சைடு வெளியே வந்துருச்சா. இப்போ பாருங்கள், இதுதான் கட் பாக்கெட்டு மாதிரி பாக்கெட் வச்சுருக்குறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெளியில் வச்சு தச்ச துணி நம்ம திருப்பவும் உள்ளே போயிடுச்சு. இப்போ பாக்கெட்டுக்குள்ளே வந்து மெயின் அதாவது வெளி துணி தெரியுது. சரிங்களா? அதே பாக்கெட்டுக்குள்ளே உள்ளே பார்த்தீங்கன்னா அது ராங் சைடாக திரும்பிடுச்சு. ஸ்டிச்சிங் உள்ளே போயிடுச்சு பாருங்கள். நம்ம போட்ட ஸ்டிச்சிங்கும் உள்ளே வந்துருச்சு. சரிங்களாம்மா? இந்த மாதிரி தான் பாக்கெட்டை அடித்து திருப்பணும். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா வெளித்துணியோடைய ரைட் சைடில் வந்து ஒரு கிளாத்தை வச்சு ஃப்ரண்ட் பீஸை வச்சு நம்ம வந்து பாக்கெட் அடிச்சிட்டோமா. அதே பேக் பீஸை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இந்த பாக்கெட் கிளாத்தோட அட்டாச் பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஃப்ரண்ட் பீஸில் பாக்கெட் வச்சுட்டோம். இது பேக் பீஸு. இந்த பேக் பீஸ் என்ன பண்ண போகிறோம்னா இப்படி சமமாக வச்சு 1/2 இன்ச்சில் அப்படியே ஜாயின் பண்ணிட்டு வரணும். 1/2 இன்ச்சில் எப்படின்னா இந்த 1/2 இன்ச்சு விட்டு அடிச்சிருக்கோம் பாருடா, இது வரைக்குமே ஜாயின் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இந்த பாக்கெட் பீஸில் அடிச்சிடாதீங்க. நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத் கொடுத்தோம் பாருடா, இந்த கிளாத்தில் தான் ஸ்டிச்சிங் வரணும்.